ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆஃப்டர் த ரெயின் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னாங்கன்னா, நம்ம ஹீரோட பையன் யூட்டோ வந்துட்டு ஒரு கையில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு கடைக்கு வரான். ஸோ ஹீரோயினி குப்பையெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு வெளியே வரா. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு ஹாம்ஸ்டர் இருக்குது. அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வேலையை பார்க்காம இங்கே வந்து ஹாம்ஸ்டரை போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஆன்ட்டி கேட்குறாங்க, ஓ இது வந்து உங்கள் அப்பாட்ட காமிக்கலான்னு கொண்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனும் ஆமான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ யோஷி வந்துட்டு இதை யார் உனக்கு கொடுத்தான்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். ஸோ அப்பாவை போய் கூப்பிடுங்க, நான் போய் காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் ஆன்ட்டி சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு லீவு. ஸோ இன்றைக்கி உங்கள் அப்பா வரல, நான் வேணால் கால் பண்ணி கூப்பிட்டுட்டுமான்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை ஆன்ட்டி வேணாம், எனக்கு அப்பா வீடு எங்கே இருக்குன்னு தெரியும், நான் அங்கே போய் அப்பாவை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் உடனே ஆன்ட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, அது எப்படி நான் உன்னை தனியாக வருது, காரு பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போகுது ரோட்டில், ஸோ உன்னெல்லாம் அவ்வளோ தூரம் என்னால் விட முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, நான் வேணா என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு அவளோட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இவனை கூட்டிகிட்டு போகிறா. போயிட்டு காலிங் பெல் அழுத்தி பார்த்தா ஹீரோ வந்துட்டு கதை ஓப்பனே பண்ணல. ஸோ இந்த பையன் வந்துட்டு எதார்த்தம் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் ஆயிடுது. எங்கள் அப்பா போட்டால போல், வாங்க உள்ளே போவான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு அப்படியே ஷூவை கழட்டிட்டு அப்படி உள்ளே ஓடிடுறான். ஸோ ஹீரோயின் தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளோட ஷூவுமே கழட்டி ஹீரோ ஷூ பக்கத்தில் வைக்கிறான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்க்குற நிறைய புக்ஸாக இருக்குது. ஹீரோக்கு வந்துட்டு புக் ரீட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னே ஹீரோயின் வந்துட்டு அவனுக்காக சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்துட்ருக்கான். சாப்பாடுமே கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகுது. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுது. பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போகிறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே போயிருப்பான். ஸோ அவன் ரிட்டன் வரான். ஸோ அவன் வர சவுண்டை கேட்டோடனே பையன் வந்துட்டு, நீங்கள் போய் ஒழிங்க, நம்ம அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை போயிட்டு ஒரு கபோர்டுக்குள்ளே ஒளிய சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே வரான். அப்போ உள்ளே வந்தோடனே திரும்புகிறான். டக்குன்னு அந்த பையன் வந்துட்டு பயமுறுத்திடுறான். ஹீரோ வந்துட்டு, டேய் இங்கே என்னடா பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் தனியாவா வந்தா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனுமே வந்துட்டு ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இது என்ன சாப்பாடுன்ற மாதிரி கேட்கவும், இது நான் தான்ப்பா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது நீ பண்ணியா, உண்மையிலே நீ தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்கிறேன். இந்த பையனை நான் திட்டுறதா இல்லை கொஞ்சிறதான்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டு சொல்கிறேன், அப்பா நீங்களும் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லவும் அவருமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. கொஞ்சம் உப்பு கூட இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது, பரவாயில்ல, என் பையன் வளர்ந்துக்கிட்டே வரான். சரிடா, நீங்கள் வர்றது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு, இல்லை நான் அம்மாவுக்கு தெரியாமல் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு, உனக்கு சம்மர் ஹாலிடேஸ் வேறு வரப்போகுது, என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்குறான். உடனே அந்த பையன் வந்துட்டு, நான் இந்த மாதிரி நேஷ்னல் டெலிவிஷன், அதுக்கப்புறம் இந்த ரேடியோலலாம் காலையில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த டீமில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா, நீ அதில் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தெரியும், பட் அதை தாண்டி வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே அந்த பையன் வந்துட்டு, அப்பா எனக்கு இப்போதைக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்பா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் வந்தால் நீங்கள் என்னெல்லாம்ப்பா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு உடனே ஹீரோ வந்துட்டு, எனக்கு சம்மர் ஹாலிடேஸ்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்துட்டு அந்த பையன், அப்பா உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு தெரியும், ஆனால் இப்போ உங்களுக்கு ஒர்க்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கவும், நான் புக்கு படிப்பேன், வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே அந்த குட்டி பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்கவும் உடனே ஹீரோ வந்துட்டு, வேணும்னா படத்துக்கு போவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா அவள் வந்துட்டு லைட்டாக நகருவான்னு சொல்லிட்டு நகர்றா. அப்போ வந்துட்டு தெரியாமல் ஒரு கவர் மேலே கை வச்சுறான். அது வந்து லைட்டாக சவுண்டு வருது. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு, என்னடா சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஆனால் வந்துட்டு மறுபடியும் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து தான் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த சுபுவை காட்டுறாங்க. அந்த சுபு பார்க்க க்யூட்டாக இருக்குது, அப்படியே கேபேஜை சாப்பிட்டுட்டு இருக்கு. உடனே ஹீரோ பார்த்துட்டு, என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே சுபு அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன், அப்பா நான் அதை வளர்க்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு, என்னது வளர்க்க போறியா, நீ கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த பையனும், ஆமாப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எனக்கு இதை விட மனசே இல்லை, ஆனால் நான் அம்மாட்ட சொன்னால் அம்மா என்னை வீட்டில் இதை வளர்க்க விட மாட்டாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்னா அப்பா பார்த்துக்கிறது, அப்பாவுக்கு வேலைலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லவும் அந்த பையனுக்கு அப்படியே அழுக வருது. அவன் வந்துட்டு, அப்பா நீங்கள் வீட்டில் மட்டும் வச்சுக்கோங்கப்பா, நான் அப்போ வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி அழுக போகிறான். உடனே ஹீரோ வந்துட்டு, டே அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக ஹீரோயினி அந்த கபோர்ட்லேருந்து வெளியே வந்து விழுகிறான். ஏன்னா உள்ளே ரொம்ப வெக்கையாக இருக்குது, அப்படியே வேர்த்து ஊற்றுது.
டக்குன்னு வெளியே வந்துடுறான். ஸோ அவள் வெளியே வந்து அப்படியே விழுந்துடுறாளா. ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு, ஏய் ஹீரோனி நீங்கள் என்ன பண்ணுற, டேய் போடா போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பையனும் வேகமாக போயிட்டு அந்த ஜூஸ் அப்படியே எடுத்துகிட்டு வரான். ஸோ வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோட கால் தடுக்கி அந்த ஜூஸை ஹீரோனியோட ட்ரெஸ்ஸிலே கொட்டி விட்டுடுறான். ஹீரோ வந்துட்டு கிழிஞ்சது போ அப்படின்ட்டு அவனோட டிஷர்ட் எடுத்து கொடுக்குறான். ஸோ அவன் மனசுக்குள்ளே இந்த ஒரு டிஷர்ட் தான் என்கிட்ட வந்துட்டு உருப்படியாக இருக்குது, மற்றது எல்லாமே அழுக்கில் இருக்குது, நான் போய் அதெல்லாம் போய் எடுத்து கொடுக்குறது. ஹீரோனி உனக்கு வேணும்னா அந்த டிஷர்ட்டை மாட்டிக்கோ, இல்லைன்னா உன்னோட ஷர்ட்டவே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோனி வந்துட்டு இல்லை நான் வந்து ஷர்ட் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போய் மாற்றிட்டு வெளியே வரான். ஓ இந்த டிஷர்ட்டே உனக்கு ஓகே தானா, சரி உன்னோட ஷர்ட்டை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை வாங்கி பார்க்குறான். பார்த்தா கரை ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை எப்படியா க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணால் அவனோட கிளாத்தெல்லாம் அதில் இருக்குது. இதில் போட்டு துவைக்கிறோம்னா நம்ம துணியோட கலந்துருமே, வேணாம் நம்ம இதை போய் லாண்ட்ரியிலே போட்டு எடுத்து வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாரு நீ பண்ண வேலைக்கு அவங்கக்கிட்ட சாரி கேளு, அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் கோஸ்ட்டு தான் அது பண்ணுது, பேய் தான் அது பண்ணுதுன்னு சொல்லாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அப்படி சொல்கிறான்னா நம்ம ஹீரோனி உள்ளே ஒழிஞ்சிருக்கும் போது ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அப்போ இந்த பையன் வந்துட்டு அப்போது ஒருவேளை கோஸ்ட்டு தான் அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுது போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் கோஸ்ட்டவே இழுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோனி என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும் உடனே அந்த பையன் சாரின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சரி எங்கே உன்னோட சுபுவை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனியும் அவனும் உட்காந்து அந்த சுபுவை பார்த்துட்டு இருக்காங்க. சுபு வந்துட்டு ஒரு கேபேஜை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பாக உட்காந்துட்ருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. அவன் சிரிக்கிறதை பார்த்து ஹீரோயினுமே சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அவள் வந்து ஹீரோட ஷர்ட் போட்டிருக்கா இல்லையா. ஸோ அந்த டிஷர்ட்டை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அவன் வந்து லாண்ட்ரியில் துணியை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இல்லை ஹீரோயினி எதுக்காக என்னோடய வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினியை பார்த்தோம்னா 2 பேரும் சும்மா அப்படியே தரையில் படுத்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்ற மாதிரி கேட்குவோம். அவனும் ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு லிட்ரேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே அந்த மாதிரி புக்ஸ் தான் படிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை பார்க்குறான். பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டான். இதனடா மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு, நான் எப்படி வீட்டுக்கு போகிறது, டக்குன்னு ட்ரெயின் நின்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறான். பார்த்தா யாரோ 2 பேர் நடந்து வந்துருக்க மாதிரி தெரியுது. அது வேறு யாருமே இல்லை, ஹீரோனியும் அந்த யூடியூப் பையன் தான். ஸோ அந்த யூடியூப் பையன் வேகமாக ஓடி வந்து அப்பா கிட்டே வந்து கொடையை கொடுக்குறான். ஓ என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தீங்களா அடித்தாங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பையன் வந்துட்டு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு டேய் பார்த்து போட விழுந்துடாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனியை பார்த்து இந்த கொடை எங்கள் வீட்லேயே இல்லை, எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்ற மாதிரி கேட்கவும் இல்லை நான் எப்போயுமே இந்த மாதிரி கொடையை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உங்களை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கேட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஐ கான்டாக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஹாம்ஸ்டரை பார்த்துக்கிறதெல்லாம் அவ்வளோ சின்ன விஷயம்லாம் கிடையாது, அதுக்கு நிறையா ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு ஹோட்டலில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு நேற்று ஹீரோன்னு சொல்லியிருப்பா இல்லையா இந்த மாதிரி எனக்கு உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அதுக்கு ஹீரோயினி வரா. ஸோ வந்ததுமே ஹாய் சார்ன்ற மாதிரி சொல்லவும் அவனுக்கு வந்து அப்படியே ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்க வரான். ஆனால் அதுக்குள்ளே கேட்க பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஹாம்ஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வந்து ஹீரோயின் ஏதோ சொல்ல வந்தாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன விஷயம்னு கேட்குறான். பட் அதுக்குள்ளே ஹீரோயினி கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் அந்த கிச்சனில் நிற்கிறாங்க. சரி இப்போயாச்சும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறான். பட் அதுக்குள்ளே மறுபடியும் கீக்கோ ஆன்டி யோஷின் எல்லோரும் வந்துட்டு அந்த ஹாம்ஸ்டரை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் ஹீரோ வேறு இத்தனை நாளாக நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் எவனுமே என்கிட்ட எதுவுமே பேசினது கிடையாது, ஆனால் இந்த சுபுவை கொண்டு வந்ததுக்கப்புறம் மட்டும் எல்லோரும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே, பேசாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த சுபுவை நம்ம கூடயே வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோனிக்கு ரொம்ப காண்டாகுது, என்னடா என்னை பேசவே விட மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி. ஸோ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினி வந்துட்டு கீக்காவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ தான் வந்துட்டு சொல்லியிருக்கல ஹீரோ மேலே வந்துட்டு வேர்வை நாத்தம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு, ஆனால் எப்போ பார்த்தாலும் நீ தான் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க, காலையிலையும் பார்த்தேன் மத்தியானமும் பார்த்தேன், எல்லா டைமும் நீ பேசிட்டு தான் இருக்கா, அப்போ மட்டும் ஸ்மெல் வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ உடனே அந்த கேட்க பொண்ணு வந்துட்டு வரும் தான்ப்பா, நான் அவர்கிட்ட பேசும்போது என்னோடய மூக்குலேருந்து மூச்சு விட மாட்டேன், வாய் வழியாக தான் மூச்சு விட்டுக்குவேன், ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்மெல்லு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை வந்து ஹீரோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ இன்னும் இந்த பொண்ணுங்க நம்மளை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் ஹீரோனிக்கு நம்மளை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீராக வருது. ஸோ டக்குன்னு வந்துட்டு நம்ம என்ன இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து மாறிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த கோல்டு ஃபேஸ் மாதிரி மூஞ்சிக்கு வந்துடுது.
இப்போ அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஆர்டர்லாம் வாங்கிட்டு அதை வந்து கிச்சனில் கொடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம். ஸோ அங்கே வந்துட்டு கெசே மட்டும்தான் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறான், எல்லாரும் அந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்காங்க, ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி அந்த ஆர்டரை வச்சுட்டு டக்குன்னு ஸ்டாஃப் ரூமுக்கு போய் பார்க்குற எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோனிக்கு செம்ம காண்டாகுது. ஏய் எல்லாரும் ஹாம்ஸ்டரை பற்றி பேசினதெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ எல்லோரும் ஆமாம்ல நம்ம வாட்டுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம், சரி நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. உடனே வேகமாக ஹீரோனி வந்துட்டு ஹீரோ கிட்டே போயிட்டு, உனக்கு இனிமேல் ஹாம்ஸ்டர் பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் கிட்டே கேளு, நானுமே ஹாம்ஸ்டர்லாம் வளர்த்துருக்கேன் சரியா, இந்தா சுபுக்கு என்னென்ன வேணும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன், இதை காலேருந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் முடிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு அவன் வந்து அப்படியே கோச்சிட்ருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு சரிம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்குறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பாய்.